நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். ஸோ அதால என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னாலும் அவள் தான், வைஃப்னு சொன்னாலும் அவள் தான், ரெண்டு மட்டும் தான். நான் இதை வந்து நிச்சயம் எதிர்பார்க்கல. சோர்ஸ் போடுறதில்ல, அவங்க தான் என்ன வைஃப் இருக்கிறது, சோர்ஸ் போடுன்னு சொல்லி. எந்த உறவா இருந்தாலும் எனக்கு வைஃப் தான் முதலாவது அனுப்புவாங்க. அதை தவிர தான் வேற யாரும் அனுப்புவாங்க, வைஃப் தான். வணக்கம் அண்ணா. வணக்கம். நாங்கள் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்லேருந்து வரோம். ஓகே. உங்களோட பேர்? ராஜ். ராஜ். சரி, உங்களுடைய எத்தனையாவது பர்த்டே இன்றைக்கு? இன்னைக்கு வந்து 39. சரி, உங்களோட பர்த்டேக்கு வந்து சர்ப்ரைஸாக ஒரு சில கிஃப்ட் வந்துருக்குது. ஸோ யார் அனுப்பியிருப்பாங்க? என்னுடைய வைஃப் தான் அனுப்பிடுவாங்க. என்னுடைய வைஃப் அனுப்பியிருப்பாங்க. ஏன் எடுத்து வச்சு வைஃபை மட்டும் சொல்கிறீங்க? வைஃபை தாண்டி நிறைய உறவுகள் இருக்குது, நிறைய பேர் இருக்கிறாங்க, உங்களுக்காக அனுப்புறதுக்காக. எந்த உறவா இருந்தாலும் எனக்கு வைஃப் தான் முதலாவது அனுப்புவாங்க. அதை தவிர தான் வேற யாரும் அனுப்புவாங்க, வைஃப் தான். சரி, உங்களோட நண்பர்கள் அனுப்பியிருந்தா யாரா இருக்கலாம்? நண்பர்களா இருந்தா இங்க வந்து சொல்றதுக்கு அந்த நண்பர் வந்து இப்ப இங்க இல்ல, அவர் வந்து வேற நாட்டுல நிக்கிறார். வேற நாட்டுல இருந்து கூட இங்க அனுப்பி இருக்கலாம். சர்ப்ரைஸ் வந்து அவங்க அந்த நாட்டுல இருக்கணும் இல்ல, நாடு கடந்து கூட வரலாம். ஸோ யார் அனுப்பியிருப்பாங்க? நான் நண்பர்களான யாரையும் கெஸ் பண்ணல, வைஃப் தான். சில வேளை உங்களோட உறவினர்கள் கூட உங்களோட பர்த்டேக்கு வந்து வித்தியாசமா இருக்கட்டும் வந்து சர்ப்ரைஸா எங்களை கிஃப்டோட எங்களை அனுப்பி இருக்கலாம். ஸோ வடிவா யோசிச்சு சொல்லுங்க. இந்த கிஃப்ட் அனுப்பினாங்க பிறகு கவலைப்படக்கூடாது, தங்களை சொல்லலைன்னு சொல்லி. என்னடா இவர் வைஃபை மட்டுமே சொல்றான்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ வடிவா யோசிச்சு இருக்குன்னா ஒன்று தங்கச்சி அனுப்பியிருக்கணும், இல்ல வைஃப். ஆனா வைஃப் தான் 100% வைஃப். தங்கச்சின்ற பேர் ஷர்மிளா. எங்க இருக்கிறாங்க? அவன் ஸ்ரீலங்காவில். வேற யாரா இருக்கலாம்? அதை விட இப்ப இன்னொரு குழப்பமா இருக்கு. இந்த கிஃப்ட் அனுப்பினாங்க சொன்னாங்க நீங்க வெட்டிங் செய்யலேன்னு சொல்லி. நீங்க வெட்டிங் செஞ்சுட்டேன், அது வைஃப் தான் அனுப்பினு சொல்லி சொல்றீங்க. ஸோ இதுலயே ஒரு குழப்பமா இருக்குது. சில வேளை இந்த சர்ப்ரைஸோட நிறைய உண்மையால் வழியில வருதோ தெரியல. அப்படியே ஒண்ணும் இல்லை. சில வேளை உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் யாருமா இருக்கலாமா? கேர்ள் ஃப்ரெண்டா எதா இருந்தாலும் வைஃப் தான். நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். ஸோ அதால என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னாலும் அவள் தான், வைஃப்னு சொன்னாலும் அவள் தான், ரெண்டு மட்டும் தான். ஆனா அவங்க சொல்லியிருக்காங்களே உங்களுக்கு திருமணம் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நிறைய குழப்பத்தோட இருக்குது. எதுக்கு உங்களுக்கு வந்திருக்கா கிஃப்டை நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். இதுல என்ன இருக்க மாட்டேன் எதிர்பார்க்குறீங்க? இதில் வந்து நார்மலாக ரெஸ்ட் ஐட்டம், உடுப்பு ஐட்டங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்க கிஃப்ட் அனுப்பினா சொன்னாங்களா? இல்லை இல்லை, நார்மலாக அதை பார்க்கும்போது விளங்குச்சு. சரி, ஓப்பன் பண்ணி பாருங்க. சரி, உடுப்பை பார்த்தோன்னே வைஃப் தான் அனுப்பியிருக்கேன்னு சொல்றீங்க, என்னத்துக்காக? ஏன்னா அவருக்கு தெரியும் எனக்கு பிளாக் அண்ட் ப்ளூ தான் ரொம்ப பிடிக்கும். சில வைஃபை தவிர நீங்க வேற யார்கிட்டையும் கூட ஷேர் பண்ணியிருக்கலாம்ல, உங்களுக்கு இன்ன கலர் பிடிக்கும்னு சொல்லி இல்லையா? இன்னும் அப்படியா இருந்ததுக்கு இது வந்து அவருக்கு வைஃபுக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு ப்ளூவும் பிளாக்கும் பிடிக்கும். சில வேளை வைஃபை தவிர உங்களோட பழகுறாக்கிட்ட கூட நீங்க சொல்லியிருக்கலாம். சில வேளை அவங்க பார்த்து உங்களோட பர்த்டேக்காக அனுப்பியிருக்கலாம். ஸோ நீங்க வைஃபை மட்டும் சொல்லிக்க அவங்க கவலைப்பற்றக்கூடாது. அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை. சரி, தொடர்ச்சி அடுத்த கிஃப்டை பார்ப்போம். சரி, இந்த கிஃப்ட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பாருங்க. சரி, மறுபடியும் உடுப்பு வந்திருக்கேன். கண்டிப்பா வைஃப் தான். எதுக்கா திருப்பியும் அவங்கள சொல்றீங்க உடுப்பை பார்த்துட்டு? நான் சோர்ஸ் போடுறதில்ல, அவங்க தான் என்ன வைஃப் இருக்கிறது, சோர்ஸ் போடுன்னு சொல்லி. ஸோ அவங்க தான் நிச்சயம் உடுப்பை பார்த்துட்டு அவங்கள சொல்லக்கூடாது. சில வேளை உங்களை குழப்பறதுக்காக கூட இந்த கிஃப்ட் அனுப்பினாக்கள் உங்களுக்காக இப்படி அனுப்பி இருக்கலாம். சரி, எதுக்கும் தொடர்ச்சியா வந்திருக்க அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம். சரி, உங்களுக்காக ஸ்பெஷலா பர்த்டே கேக் கொண்டு கூட வந்திருக்குது. தேங்க்யூ. சரி, கேக்க பார்க்க எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. நிறைய ஜிம் ஐட்டங்கள், ஜிம்மோட சேர்ந்த பொருட்கள் எல்லாம் வந்திருக்குது. சோ ஜிம் ரொம்ப பிடிக்குமா? வைஃபை மாதிரி அதையும் நான் லவ் பண்றேன், ஜிம்மையும் வந்து. சரி, அப்ப நீ உங்களை லவ் பண்ணக்கூடிய ஒரு ஆட்டு இந்த கிஃப்ட் உங்களுக்காக வந்து நிச்சயமா வைஃப் தான். நான் அவங்ககிட்ட இருந்து வேற இல்லையே, அவங்கதான். சரி, உங்களுக்காக உடுப்பு இவ்வளவு கிஃப்டையும் வந்து உங்களுடைய அன்பு மனைவி அனுப்பி இருக்கிறாங்க. வைஃப்னு சொன்னீங்களே இவ்வளவு நேரம், அவங்களோட பேரை சொல்லலையே. ஜார்த்திகா. சரி, ஜார்த்திகாட்ட இருந்து வந்திருக்குது. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு இன்னும் நிறைய கிஃப்ட் வந்திருக்கு. ஸோ அதை பார்ப்போம் யார் அனுப்பியிருப்பாங்கன்ட்டு. சரி, இந்த கிஃப்ட்டுக்கு என்ன இருக்க மாட்டேன் எதிர்பார்க்குறீங்க?
நம்மளா கெஸ் பண்ண முடியல பார்க்க. சரி ஓபன் பண்ணி பாருங்க. என்ன gift வந்திருக்கு இப்ப? நானும் வைஃபும் இருக்கிறது வந்து சரி உங்களோட வைஃபின் இது வந்து மறக்க முடியாத நினைவு என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணும்போது முதலா அவுட்டிங் கூட்டிட்டு போன ஓகே. போட்டோஸ். சரி யார்கிட்ட இந்த gift வந்திருக்குது? நார்மலா இது பார்க்கும்போது விளக்குது வைஃப். ஆனா அவங்ககிட்ட இருந்து வேற இல்லையே. அவங்க தான் நிச்சயமா. மேல அடிச்சிருக்காங்க பாருங்க, என்ன பேர் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி. ஹாப்பி பர்த்டே மம்முன்னு அவங்க மட்டும் தான் கூப்பிடுவாங்க. ஹாப்பி பர்த்டே மாமா. வைஃபும் பை ஹஸ்பண்ட். சரி யார்கிட்ட இருந்து வந்திருக்குது? இது வந்து மருமகள். மருமகள் நிருசனாட்ட இருந்து வந்திருக்குது. என்ன Yeah. எதிர்பார்த்தீங்களா இதெல்லாம் வருமா? நான் இதை வந்து நிச்சயம் எதிர்பார்க்கல. மருமகள் அனுப்புறது வந்து அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்குது. சோ அடுத்த கிஃப்ட பார்ப்போம். சரி இதுல என்ன கிஃப்ட் வந்திருக்குது? நேம் அடிச்சிட்டு வந்திருக்குது ராச்சண்டு. ராஜண்ட நேம் அடிச்சு ஒரு கீடெக் மாதிரி அனுப்பியிருக்காங்க. ஸோ சோ இது யார்கிட்ட இருந்து இது வந்திருக்கு? வைஃபா தான் இருக்குது. என்ன சொன்னா லவ் அண்ட் இருக்குது. ஸோ அவங்க தான். ஆனா லவ் ஒண்டா உங்களோட வைஃப் மட்டும் தான் லவ் பண்ணணும் இல்ல தானே? லவ் ஒண்டா அன்பு, அன்பு வந்து யாருமே வச்சிருக்கலாம். சோ யாரா இருக்கலாம். அவங்கள தவிர வேற என்ன சொன்னா மருமகளா இருக்கணும், இல்ல ரெண்டு தவிர வேற யாரும். ஆனா எப்படி இருந்தாலும் வைஃபை விட்டு கொடுக்காம வைஃபையும் முதல்ல சொல்றீங்க. சில வேளை வைஃப் வந்து லைன்ல இருக்காங்கன்றதுக்காகவும் அந்த தெரியல. காரணம் இல்ல. என்னன்னு சொன்னா அவங்க தவிர வேற யாரும் செய்யறதுக்கு பெருசா இருந்தாலும் அவங்க தான் என்னோட எல்லாரையும் விட பாசம் கூட. அதெல்லாம் அவங்க தான் நிச்சயமா செய்திருப்பாங்க. சரி உங்களுக்காக இந்த gift வந்து மருமகன்கிட்ட இருந்து வந்திருக்குது. மருமகன் பேர் என்ன? வினேக். சரி வினய் கிட்ட இருந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் இருக்கு கிஃப்ட். இந்த பர்த்டேக்கு வந்து ஸ்பெஷலா கையால அவங்களே செஞ்ச பர்த்டே கார்டு கூட அனுப்பி இருக்கிறாங்க. அதுல என்ன இருக்குன்னு சொல்லி வாய்ச்சி பாருங்க. இது வந்து எங்கட மருமகள கைவண்ணமா தான் இருக்கணும். என்னன்னு சொன்னா அவ தான் இந்த மாதிரி வேலையில செய்வாங்க. ஓகே. அவங்களால தான் இது முடியும். இதை அடிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே மாமா. சரி சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் அவங்களுடைய சந்தோஷத்துக்காக அனுப்பி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதே மாதிரி இன்னொரு கார்டு கூட வந்திருக்குது. சரி இதுல முன்னுக்கு இருக்கிற போட்டோ என்னென்ன நினைவுகளை குறிக்குது? இது மருமகன். சரி நீங்க சொன்னீங்க உங்களோட லைஃப் வந்து காதல் திருமணம்னு சொல்லி எவ்வளவு காலம் லவ்? 6 இயர். 6 இயர். யார் முதல்ல ப்ரோபோஸ் பண்ணது? வைஃப் தானே? சரி உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறக்கணும். அதே நேரத்துல உங்களுடைய பிறந்த நாள்ல தொலை தூரத்துல இருந்தாலும் உங்களுடைய மனைவி வந்து ஒரு சர்ப்ரைஸா இப்படி செய்யணும்னு விரும்பி இருக்கிறாங்க. எதிர்பார்த்தீங்களா இப்படி மனைவியும் மருமகளும் சேர்ந்து இப்படி எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி? இது எதிர்பார்க்கல. எனக்கு உண்மையிலேயே நீங்க வரும்போதுன்னு சொல்லும்போது நான் நினைக்கல இப்படி ஒரு சர்ப்ரைஸோட வருவீங்கன்னு ஒரு பயங்கர ஒரு சந்தோஷமா இருக்குது. எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ். அதுவும் இந்த நைட் டைம்ல வந்து சரியா 12 மணிக்கு வந்து விஷ் பண்ணினது சரி எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி இவ்வளவு கிஃப்ட் டைம் அனுப்பின உங்களுடைய மனைவி அதோட 6 வருட காதலிக்கு வந்து என்ன சொல்ல போறீங்க? தேங்க்யூ ஸோ மச். இந்த அன்பு போல் என்று என்னோட இருக்கிறதுக்கு நான் அது மட்டும் கொடுத்து வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம உங்களோட மருமகளுக்கு அவங்களுக்கு நான் எப்பவும் ஒரு உயிரின் மாமாவா தான் இருப்பேன். அவங்களோட சந்தோஷம் தான் எந்த சந்தோஷமும். சரி உங்களுக்குள்ள இருக்கிற பாசம் வந்து இப்படியே காலந்தோறும் நீடிக்கணும்னு சொல்லி வாழ்த்துறோம். அதே நேரத்துல அடுத்த பிறந்த நாளுக்கு நீங்க உங்களோட மனைவியோட இந்த பிரான்ஸ்ல இந்த பிறந்த நாளை கொண்டாடணும்னு சொல்லி நாங்களும் வேண்டுறோம். நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய பிறந்த நாளுக்கு உங்களுடைய மனைவி சார்பாகவும் உங்களுடைய மருமகள் சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் நாங்களும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். நன்றி. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ.